ஒரு காலத்தில் பச்சை பசேல் நிறைந்த ஓர் அழகான காட்டில் ஒரு மாயக் கதவு இருந்தது. அந்தக் கதவு மிகவும் விசித்திரமானது. அதை யாராலும் எளிதாக திறக்க முடியாது. பலமானவர்கள் முயற்சி செய்தார்கள், புத்திசாலிகள் முயற்சி செய்தார்கள். ஆனால் கதவு அசையவே இல்லை. ஏனென்றால் அது சாதாரண கதவு அல்ல. அது நல்ல மனம் இருந்தால் மட்டும் திறக்கும் மாயக்கதவு. ஒரு நாள் அந்தக் காட்டுக்குள் ஒரு சிறிய குழந்தை வந்தது. அந்தக் குழந்தைக்கு பெரிய பலமும் இல்லை, அதிக புத்திசாலித்தனமும் இல்லை. ஆனால் அந்தக் குழந்தையின் மனம் மிகவும் மென்மையானது. பாதையில் கிடந்த சிறிய பூச்சியை மெதுவாக ஒதுக்கியது. தாகமாக இருந்த பறவைக்காக தண்ணீர் வைத்தது. துக்கமாக இருந்த ஒரு மரத்துக்கு அருகில் நின்று அமைதியாக பார்த்தது. குழந்தை எதையும் எதிர்பார்க்கவில்லை. அது நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகவே செய்தது. அப்போது மாயக்கதவு மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. யாரும் தொடாதபோதும் கதவு மெதுவாக மெதுவாக திறந்தது. அதற்குள் ஒளி, மகிழ்ச்சி, அமைதி நிறைந்த ஒரு உலகம் இருந்தது. அந்த உலகம் சொல்லியது ஒரே பாடம்தான். பலமிருந்தால் கதவுகள் திறக்காது. புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும் போதாது. நல்ல மனம் இருந்தால்தான் உலகமே திறக்கும். அந்த நாள் முதல் அந்த மாயக்கதவு எல்லோருக்கும் தெரியாத ஒன்றானது. ஆனால் அதன் ரகசியம் இன்றும் நமக்குத் தெரியும். நல்ல மனம் கொண்டவர்களுக்கு எந்த கதவும் மூடப்பட்டதாக இருக்காது. இதுதான் கருணையின் மாயம்.